இன்று ஆடி மாதம் துவங்கியிருக்கிறது. ஆடி மாதம் என்றாலே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக இருந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்கள், குறிப்பாக பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று விளக்கு வைத்து தீபம் ஏற்றி அம்மனை வழிபடக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. இந்த ஆடி மாதம், இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கும் ஆற்றுப்பெருக்கும் நீர், அதாவது அறுவடை பண்பாட்டின் புலப்படு என்ற ஒரு சொல் வழக்கு நமது தமிழ் சமூகத்தில் இருந்து வருகிறது. ஆடி மாதத்தின் 18ஆம் நாளினை ஆடி பெருக்கு என குறிக்கும் வழக்கமும், ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்று நிலைகளில் கூடும் பழக்கமும் தமிழர் பண்பாட்டு மரபில் இன்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது. ஆடி மாதத்துக்கும் ஆற்று நிலைகளுக்கும் தமிழர் பண்பாட்டு வழக்கத்துக்குமான உறவாடலினுடைய பின்புலம் என்ன என்பதை நமது கடையர் டிவி பொதுமக்களின் பார்வைக்காக சில வரலாற்று சுவடுகளை நாம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறோம். இந்த ஆடி 18ஆம் நாளில் ஆற்றங்கரைகளில் மக்கள் கூடி ஆற்று பெருக்கை கண்டு களிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. இது வெறுமனே வேடிக்கை கூடிய களிப்பும் மகிழ்வுமான கூடல் நிகழ்வு மட்டுமல்ல, நீரை மையப்படுத்தியும் நீரை கொண்டு உணவு உற்பத்தி மேற்கொண்டவர்கள் தமது உழைப்பின் செயல்பாடுகளால் நீர் அறுவடையை தொய்த்து உணவு உற்பத்தி செயல்பாடுகளை கூட்டுக்களிப்புடன் தொடங்கிய உற்பத்தி பண்பாட்டின் உயிர்ப்பே ஆடிப்பெருக்களும் ஆற்றுப்பெருக்களும் கலந்திருக்கிறது. உணவு உற்பத்தியின் உழைப்பில் ஈடுபட்ட தலைக்குடியோடு சேர்த்து அதற்கு துணையாக கூட்டு உழைப்பிலும் துணை உற்பத்தியிலையும் ஈடுபட்டிருந்த 18 குடிகளும் தான் அந்த உற்பத்தி பண்பாட்டை புலப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கூடலும் கழிப்பும் ஆடி 18ஆம் நாளில் நடந்திருக்கிறது. உணவு உற்பத்தி பண்பாட்டின் அங்கமாய் திகழ்ந்த ஆடி பெருக்களும் ஆற்று பெருக்களும் உழைப்பு தோய்ந்த குடிகளின் அறிவும் அறமும் கலந்ததே தான் இருக்கிறது. நீரும் நிலமும் மனித உழைப்பும் அறிவுமாய் கலந்திருக்கும் இந்த பண்பாடு வெறும் நீர் வழிபாட்டு சடங்குகளாக மட்டுமல்ல, கூட்டு உழைப்பின் அறுவடை துய்ப்பும் உற்பத்திக்கான முன் தயாரிப்புக்குமான உற்பத்தி செய்கையின் நிகழ்த்து வடிவமாக இருந்திருக்கிறது. இதன் வரலாறும் வழக்காரும் வேளாண்மையோடும் வேளாண் குடிகளோடும் தான் உறவுடையதாக இருந்திருக்கிறது, உறவாகவும் இருந்திருக்கிறது. உணவை தேடி அலைந்து திரிந்த மனிதர்களின் அலைகுடி வாழ்க்கையில் இருந்து நிலைகுடி வாழ்வியலுக்கு மாற்றியதில் நிலத்திற்கும் நீருக்கும் முக்கிய பங்கு உண்டு. தமிழரின் வாழ்வியலை புதிய திசைவெளிகளில் பரிணமிக்கச் செய்வதும் நீளமும் நிலமும் நீரும் தான். இந்த நிலத்திலிருந்தும் நீரிலிருந்தும் உணவை சேகரிப்பது அல்ல, வேட்டையாடுவதிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட அனுபவங்களால் நிலத்தையும் நீரையும் ஒருங்கே பிசைய உயிரை உருவாக்க முடியும் என்று கண்டுகொண்ட உணவு உற்பத்தி முறையே வேளாண்மை என்பதாகும். ஒற்றை விதைக்குள் அரூபமாய் புதைந்திருக்கும் பல விதைகளை வெளிக்கொண்டு வரும் வித்தையாகவும், மானுடம் கண்டுபிடித்த முதலும் கடைசியுமான உணவு உற்பத்தி தொழில் நுட்பமாகவும் அமைந்திருப்பது வேளாண்மையே ஆகும். தமிழ் மரபில் வேளாண்மை என்றாலே நெல் வேளாண்மை என்றே பொருள். அது உணவு உற்பத்தி என்ற எல்லையும் கடந்து சமூக உருவாக்கம், அரசு உருவாக்கம், அரசியல் உருவாக்கம் என்று படர்ந்து விரிந்து தமிழக நிலப்பரப்பையே மாற்றியமைத்த வரலாறு வேளாண்மைக்கு உண்டு. வேளாண் மலர்ச்சி காலத்தை பண்பாட்டு மலர்ச்சி காலம் என்றும், கலை மலர்ச்சி காலம் என்றும், அரசு மலர்ச்சி காலம் என்றும் கூறப்படுகிறது. சொல்லப்போனால் கடந்த 5000 ஆண்டுகளில் தமிழ் சிந்தனையே நெல் வேளாண்மையே வடிவமைத்திருக்கிறது. தமிழ் சிந்தனையே நெல் வேளாண்மையே வடிவமைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மனித சமூகத்தின் உயிர்வாழ் தேவையான உணவுப் பொருட்களை மனித சமூகமே உற்பத்தி செய்து கொள்வதான செயல்பாடுகளை வேளாண்மை என்னும் சொல்லால் தமிழர் மரபில் குறிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மை எனும் தொழிலை காலங்காலமாய் மேற்கொண்டு வந்த வேளாண் தொழில் மரபினரை வேளாண்மை எனும் சொல்லின் வேர்ச்சொல்லாக கொண்டு வேல், நிலம், வேல் ப்ளஸ் ஆள், நிலத்தை உழவாள் ஆளுதல், அதாவது நிலத்தை உழவால் ஆளுதல், வேல்
+R வேளார் என குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நிலத்தின் வேளாண்மை செய்யும் தொழில் பிரிவினர் அனைவரையும் குறிக்கும் தொழில் பெயராகவே காலங்காலமாக பயிலப்பட்டு வந்திருக்கிறது. வேளார் என்பது ஒரு சாதி பெயர் அல்ல, அது வேளாண்மை செய்யும் தொழிலால் குறிக்கப்படும் தொழிற்பெயர். வேளாண்மையோடும் உறவும் அறிவும் உழைப்பும் கொண்டிருக்கும் யாவரையும் குறிக்கும் தொழில் பெயர்தான் வேளாளர். மனிதர்கள் தங்களுடைய உணவு உற்பத்தியில் ஈடுபடும் போதுதான் மனிதர்களின் வாழ்வும் உயிர்ப்படைகிறது. அவ்வகையில் உருவாகி வந்திருக்கிற தமிழ் தேசிய இனமும் தமக்கான உணவு உற்பத்தியில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தால்தான் உயிர்ப்பாய் இருந்திருக்க முடிகிறது. இத்தகைய தமிழ் தேசிய இனத்தின் உற்பத்தி அரங்காய் திகழ்வதும் வேளாண்மைதான். வேளாண்மைதான் ஒரு தேசிய இனத்திற்கும் நாட்டிற்குமான வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாய் அமைந்திருக்கிறது. இதன் காரணத்தினால்தான் சுழன்றும் ஏறுபின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவர் மேலும் உழவரதுடைய சிறப்பையும் உழவையும் குறித்து உழவு என்னும் அதிகாரத்தில் விளக்கியிருக்கிறார். தமிழ் இலக்கண இலக்கிய நெடுமரபில் வேளாண்மையின் சிறப்புகளையும் அதன் முதன்மை தத்துவத்தையும் வேளாண்குடிகளின் சிறப்புகளும் அதிகளவில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் நிலத்தின் வேளாண்மையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வணிகமும் நடைபெற்று வந்திருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்ற நிலங்களில் அதிகளவிலையும் பாலையில் குறைந்தளவுமாக நடந்த வேளாண்மையின் உற்பத்தியும் அது சார்ந்த துணை உற்பத்தியும் தொழிலும் வணிகமும் தான் பல்வேறு தொழில் சார்ந்த மக்கள் பிரிவினரை உருவாக்கியிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு தொழில் சார்ந்த மக்கள் திரள் கூட்டங்களாகவே சாதிகளாய் வடிவம் கொண்டிருக்கிறது. குழுக்களாய் இனக்குழுக்களாய் இருந்த காலத்தில் அவரவர் தொழில் சார்ந்த அடையாளப்படுத்தப்பட்டு வந்தவையும் வராதவையும் கூட தேசிய இன உற்பத்தியில் தொழில் சார்ந்து திரண்டிருக்கிற போதும் சாதியாய் உருமாறி கொண்டன. ஆனாலும் தேசிய இனத்தின் அங்கமாகவே தம்மை இணைத்து கொண்டுள்ளன. பல்வேறு சாதிகளை உள்ளடக்கிய தமிழ் தேசிய இனம் வேளாண் தொழில் உற்பத்தி சாதிகளையும் அதற்கு துணையாகவும் இணையாகவும் உற்பத்தி மற்றும் வணிக சாதிகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அவ்வகையில்தான் வேளாண்மை மேற்கொண்ட முதன்மை மற்றும் துணைமை சாதிகள் இருந்திருக்கிறது. வேளாண் தொழிலை முதன்மையாக மேற்கொண்டதால்தான் உழவர் வேளாளர் என்றே அழைக்கப்பட்டனர். அவ்வேளாளரின் உழவு தொழிலுக்கு துணை செய்யும் குடிகளாக வண்ணார், மயிர்வினைஞர், செம்மான், குயவர், கொத்தர், கொள்ளர், கண்ணார், தட்டார், தச்சர், கல்தச்சர், செக்கார், கூத்தர், கைக்கோளார், பூக்காரர், கிணைப்பறையனர், பாணர், வள்ளுவர், மருத்துவர் ஆகிய 14 குடிகளும் வேளாண் குடியோடு சேர்த்து வேளாண் உற்பத்தி நடவடிக்கையை மேம்படுத்தியதற்காக பாவணர் விளக்கப்படுத்துகிறார். மருதம் தவிர மற்ற நிலங்களின் உற்பத்தி பொருள்களும் மருதம் உட்பட அனைத்து நிலத்திற்கும் தேவைப்பட்டிருக்கும் காரணத்தினால் மற்ற நிலத்தாரும் அந்நிலங்கள் சார்ந்த உற்பத்தி நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து உறவு மேற்கொண்டு வரவும் செய்திருக்கிறார்கள். எனினும் பெருவாரியான உணவு உற்பத்தி வேளாண் உற்பத்தியாகவே இருந்திருக்கிறது. உற்பத்தி குறிஞ்சி, முல்லை, மருதம் என 3 நிலங்களில்தான் சிறப்பாய் நடந்தேறியிருக்கிறது. இயற்கையின் கடல் மற்றும் இதர நிலப்பகுதிகளை காட்டிலும் நிலைத்த வாழ்வுக்கான இயற்கை, நில அமைப்பு, உற்பத்திக்கான பெருநிலப்பரப்பு, கூட்டு உழைப்புக்கான மனித பெருந்திரள், நிலம், உழைப்பு போன்றவற்றின் விளைபயனாய் அமைந்த உபரி செல்வப் பெருக்கம் போன்றவற்றால் அமைந்து போன வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம், பண்பாடு, நாகரிகம், மொழி, கலை, இலக்கியம், அறிவு புலப்பாடு, கல்வி, அறம், சமூக உறவுகள், பண்டமாற்று முறை, சமூக கட்டமைப்பு போன்ற பிற யாவும் பெருகி வளர்ந்தமைக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த மக்களிடம்தான் அதிகளவில் காணப்பட்டன. இவ்வாறான சமவெளி பகுதிகளையும் மக்களையும் செழிப்பும் வளமும் நிறைந்ததாய் உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பன நீர் ஆதாரங்கள்தான். அதிலும் குறிப்பாக இயற்கையின் ஒப்பற்ற கொடைகளுக்குள் ஒன்றான ஆறுகள்தான். மலைகளில் அரும்பி காடுகளில் நுழைந்து சமவெளிகளில் முகம் காட்டுகிற ஆறுகள் யாவும்
விரிந்து கிடக்கும் பெரும்பகுதி சமவெளிகளை செழிப்பாக்குவதையே கடமையாக கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சமவெளி பகுதிகளில் கிளைப்பரப்பும் ஆறுகளை அந்நிலப்பரப்பில் வாழ்ந்த மனித குழுக்கள் தக்கவாறு பயன்படுத்தி கொண்டன. பருவங்களுக்கு ஏற்றாற்போன்று பெய்திட மழையையும் அதை உள்வாங்கி பெருக்கெடுத்து ஆறுகளும் சமவெளி நிலப்பரப்பை செழிக்க செய்வதில் பெரும் பங்காற்றியிருக்கிறது. இதனாலேயே ஆறுகள் பரந்த சமவெளி பரப்பில் நிலை கொண்டிருந்த அத்தனை மனித குழுக்களும் மற்ற நிலப்பரப்பில் நிலை கொண்டிருந்த மனித குழுக்களை காட்டிலும் உயர்த்தி கொண்டன அல்லது உயர்த்தி கொண்டதாக நினைத்து கொண்டன. சிறு மற்றும் குறுக்குழுக்கள் பெருங்குழுக்களாகவும் பெருங்குழுக்கள் இனக்குழுக்களாகவும் இனக்குழுக்கள் இனங்களாகவும் உருவெடுத்து பல்வேறு சமவெளி பகுதிகளை சார்ந்த பெரும் சமூகங்களாய் வடிவமைத்து கொண்டன. இதனால்தான் ஆற்றங்கரை சமவெளிகளை நாகரிகம் செழித்த நிலப்பகுதிகளாக வரலாற்றில் குறிக்கப்படுகிறது. ஒரு சமூகத்தை வளப்படுத்தியதில் வேளாண்மை தொழிலுக்கும் அதன் உற்பத்திக்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதைப் போலவே வேளாண்மை என்னும் உற்பத்தி தொழிலுக்கும் மிக முக்கியமான ஆதாரம் நீர் ஆகும். நீர் ஆதாரங்கள் இல்லாமல் வேளாண்மை தொழில் நடைபெற முடியாது, நடைபெற்றிருக்கவும் முடியாது. அதாவது நிலமும் நீரும்தான் வேளாண்மையின் ஆதாரங்களாகும். நிலம் என்னும் ஆதாரத்தில் உழைப்பையும் அறிவையும் செலுத்தி வேளாண்மை என்னும் உற்பத்தி செய்வதைப் போல அதற்கு நிகரான அல்லது அதற்கு மேலான உழைப்பையும் அறிவையும் செலுத்தி நீர் ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய நீர் ஆதாரங்களையே வேளாண்மையின் உயிர் ஆதாரங்களாக இருந்திருக்கின்றன. அதாவது அடையாறு, அமராவதி ஆறு, காவிரியின் துணையாறு, அரசலாறு, அர்ஜுனனாறு, பவானியாறு, காவிரியின் துணையாறு, சிற்றாறு, சின்னாறு, செஞ்சியாறு, செய்யாறு ஆறு, கபினி ஆறு, கடனாறு, தாமிரபரணியின் துணையாறு, கல்லாறு, காவிரியாறு, தமிழகத்தின் பெரிய ஆறு, கெடிகளமாறு, கொள்ளிடமாறு, குடமுருட்டியாறு, குண்டாறு, குந்தாறு, குதிரையாறு, அமராவதியின் துணையாறு, நங்காஞ்சியாறு, குடக்கனாற்றின் துணையாறு, கெடிமலம், கோமுகியாறு, கோதையாறு, மலட்டாறு, மஞ்சளாறு, மணிமுத்தாறு, தாமிரபரணியின் துணையாறு, மணிமுக்தா ஆறு, மோயாறு, முல்லையாறு, நொய்யலாறு, காவிரியின் துணையாறு, பச்சையாறு, தாமிரபரணியின் துணையாறு, பரளியாறு, பாலாற்றாறு, பரபிக்குளம் ஆறு, பைக்காரா ஆறு, சங்கரபாணி ஆறு, சண்முக ஆறு, சிறுவாணி ஆறு, தென்பெண்ணை ஆறு, தாமிரபரணி ஆறு, உட்பாறு, வைகை ஆறு, வாராக ஆறு, வைப்பாறு, வண்ணாறு, வெட்டாறு, சன்னத்துக்குமார் ஆறு, காவிரியின் துணையாற்று மார்கண்ட ஆறு, தென்பெண்ணையாற்றின் துணையாறு பாம்பாறு, தென்பெண்ணையாற்றின் துணையாறு வாணியாற்று, தென்பெண்ணையாற்றின் துணையாறு கம்பையர் நல்லூர் ஆறு, தென்பெண்ணையாற்றின் துணையாறு என்று தமிழகம் முழுவதும் நரம்பு மண்டலை போல ஆறுகள் இருந்திருக்கிறது. எனினும் இந்த ஆறுகள் யாவும் எல்லா பருவங்களிலும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தவை அல்ல. மழை காலங்களில் மட்டுமே இந்த ஆறுகள் நீர் புரண்டு கிடந்தன. மற்ற நிலப்பரப்பிலும் நாடுகளிலும் வற்றாத ஆறுகள் நிறைய இருந்தன. ஆண்டின் எல்லா பருவங்களிலும் நீரை வார்த்த ஆறுகள் இருந்தன. இவற்றோடு எல்லா பருவத்திலும் மிதமான மழையை தந்து கொண்டிருந்த இயற்கை வளங்களும் இருந்தன. தமிழகத்தின் பருவ நிலைமையோ இயற்கை வள அமைப்பு அப்படியல்ல. எல்லா பருவத்திலையும் பெய்கின்ற மழையோ ஆறுகளின் பெருக்கோ தமிழ் நிலத்தில் வாய்க்கவில்லை. ஆண்டின் சில மாதங்கள் மட்டுமே பெய்யும் மழையை வைத்துத்தான் வேளாண்மை செய்து கொள்ள வேண்டிய நிலை தமிழகத்தில் இருந்திருக்கிறது. தமிழ் சமூக வாழ்விலும் வளர்ச்சியிலையும் வேளாண்மைக்கு மிக முக்கியம் இடமிருந்ததைப் போலவே வேளாண்மை தொழிலுக்கு மட்டுமல்ல, மக்களின் அன்றாட பிற தேவைகளுக்கும் நீர் ஆதார அமைப்புகள் மிக முக்கிய தேவையாக இருந்திருக்கிறது. இதனால் மழை பெய்யும் காலங்களில் மழை நீரையும் ஆற்று நீரையும் பல்வேறு நீர் ஆதார அமைப்புகளின் மூலம் நீரை சேமித்து வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது. மழை பொழிவின் வழிகின்ற வழி நீரையும் மழை பொழிவுக்கு பின்பாக தன்போக்கில் செல்லும் ஆற்று நீரை பயன்பாடு கருதியும் வேளாண்மை கருதி தேக்கி வைத்து திசை திருப்பு முறைப்படுத்தி பயன்படுத்தியும் வந்திருக்கிறார்கள் தமிழ் முன்னோர்கள். அதாவது இயற்கையாக தன்போக்கில் ஓடிய ஆறுகளின் நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்ததன் அடுத்த கட்டமாக பல்வேறு நீர் ஆதார அமைப்புகளை உருவாக்கி அவற்றின் ஆற்று நீரையும் மழை நீரையும் தேக்கி வைத்து பயன்படுத்தும் நீர் பயன்பாட்டு நுட்ப முறைகளையும் பண்டை தமிழர்கள் கண்டதை கடைபிடித்து வந்திருந்திருக்கிறார்கள்.
இத்தகைய நீர் ஆதார அமைப்புகளை உருவாக்கி நீரை சேமித்து முறைப்படுத்தி வழங்கி முறையாக பயன்படுத்தி முறையாக பராமரித்து மனித தேவைக்கு வேளாண்மை தேவைக்கும் நீர் ஆதார அமைப்புகளை ஒழுங்காற்றிய அறிவும் உழைப்பும் நுட்பமும் அறமும் சேர்ந்த மனித ஆளுமைதான் நீர் மேலாண்மை எனும் அறிவாகவும் நுட்பமாகவும் உழைப்பாகவும் வெளிப்பட்டு வந்திருக்கின்றது. நீரை சேமிக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் அதை பாதுகாக்குவதுமான ஒழுங்கமைப்பு உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதன் மூலம் தண்ணீரை பாதுகாத்தல், வறட்சியை தடுத்தல், வெள்ளத்தை கட்டுப்படுத்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்றவற்றைகளையும் நடத்தியிருக்கிறது. தமிழ் சமூகத்தில் பல்வேறு நீர் ஆதார அமைப்புகள் இயற்கையாகவே இருந்திருக்கின்றன, புதிதாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவை எவை புதிதாக உருவாக்க வந்திருக்கிறதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது அகழி, அதாவது கோட்டையின் புறத்தை அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அருவி, அதாவது வாட்டர் ஃபால்ஸ். மலை முகட்டில் தேங்கிய நீர் குத்திட்டு விழுவது ஆழி கிணறு, அதாவது வெள்ளியின் ஷோர்ஸ், கடலுக்கு அருகே தோண்டிய கட்டிய கிணறு. ஆறு, அதாவது ரிவர், பெருகி ஓடும் நீர்த்தடம் இளஞ்சி, ரிசோர்வ் ஃபார் த ட்ரிங்கிங் அண்ட் அதர் பர்பஸ், அதாவது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைகிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய சுடுமண், வளையமிட்ட கிணறு, ஊரணி, மக்கள் பருகும் நீர்நிலை, ஊற்று, பூமிக்கடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி, அதாவது வேளாண்மையின் பாசன நீர்த்தேக்கம். ஓடை, அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் நீர், எப்பொழுதும் வாய்க்கால் வழி ஓடும் நீர். கிணறு, அதாவது கிணறு, சரளை நிலத்தில் வெட்டி கல் செங்கல் இவைகளால் சுவர்களால் கட்டிய கிணறு. கடல், அதாவது சமுத்திரம். கண்மாய், அதாவது கம்மாய், பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கிய பெயர் கம்மாய், சமுத்திரம், கண்மாய். கலிங்கு, அதாவது ஏரி முதலிய பாசன நீர்த்தேக்கம் உடைப்படுக்காமல் இருப்பதற்கு முன் எச்சரிக்கையாக கற்களால் உறுதியெடுக்கப்பட்ட பலகைகளால் அடைத்து திறக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செல்லும் அமைப்பு, அதாவது கலிங்கு. கால், அதாவது நீரோடும் வழி, கால்வாய், அதாவது ஏரி குளம் ஊரணி இவற்றுக்கு நீர் செல்லும் வழி. குட்டம், பெருங்குட்டை, குட்டை. சிறிய குட்டம், மாடு முதலிய குளிப்பாட்டும் நீர்நிலை. குண்டம், அதாவது சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர் நிலை. குண்டு, குளிர்ப்பதற்கேற்ற ஒரு சிறுகுளம். குமிழி, அதாவது நிலத்தின் பாறைகளை குடைந்து அடி ஊற்றை மேலெழுப்பி வர செய்த குடைக்கிணறு. குமிழி ஊற்று, அதாவது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. குளம், அதாவது பாத்திங் டேங்க், அதாவது ஊர் அருகே உள்ள மக்கள் குளிக்க பயன்படும் நீர்நிலை. அதாவது கூவம், ஒரு ஒழுங்கத்தில் அமையாத கிணறு. கூவல், அதாவது ஆழமற்ற கிணறு போன்ற பள்ளம். வாளி, ஆற்றின் நீர் தன் ஊற்று நீரால் நிரம்பி மறுகால் அதிக நீர் வெளியே செல்லுமாறு அமைந்த அல்லது அமைக்கப்பட்ட நீர்நிலை. கேணி, அதாவது அகலமும் ஆழமும் உள்ள ஒரு பெருங்கிணற்றை சிறை அல்லது நீர் தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. சுனை, மலையிடத்து இயல்பமாய் நீர்நிலை. சேங்கை, பாசிக்கொடி, மண்டியங்குளம். தடம், அதாவது அழகாக நாட்புறம் கட்டப்பட்ட குளம். தள்ளிக்குளம், கோயிலின் நாட்புறத்திலும் சூழமைந்த அகழி போன்ற நீர்நிலை. அதாவது தாங்கள் இப்பெயர் கொண்ட தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதிகளில் ஏரியையும் குறிக்கும். திருக்குளம், கோயிலின் அருகே அமைந்த நீராடும் குளம். தெப்ப குளம், ஆளோடியுடன் கூடிய தெப்பம் சுற்றி வரும் குளம். அதாவது தொடுகிணறு, அதாவது ஆற்றின் அவ்வப்பொழுது மணலை தோண்டி நீர் கொள்ளும் இடம். நடைகேணி, இறங்கிச் செல்லும் படிக்கட்டமைந்த பெருங்கிணறு. நீராவி, மய மண்டபத்துடன் கூடிய பெருங்குளம் ஆவி என கூறப்படும். அதாவது பிழை கிணறு, அதாவது குளம், ஏரி, முள்ளம், மகளின் நடுவே அமைந்த கிணறு. பொங்கு கிணறு, ஊற்றுகால் கொப்பளிக்க கொண்டே இருக்கும் கிணறு. பொய்கை, தாமரை முதலின மண்டி கிடக்கும் இயற்கையாக அமைந்த நீண்டதொரு நீர்நிலை. மடு, ஆற்றினுடைய அபாயமான பள்ளம், அதாவது மடை. ஒரு கண்ணே உள்ள சிறு மதகு, பெரிய மடை, அடை திறப்பும் உள்ள பல கண்ணுள்ள ஏரி நிலை வெளிப்பாடு மடை. மறுகால், அதாவது அதிக நீர் கழிக்கப்படும் பெரிய வாய்க்கால். வளையம், அதாவது வட்டமாய் அமைந்த குளம். வாய்க்கால், ஸ்மால் வாட்டர் கோர்ஸ், ஏரி முதலிய நீர்நிலைகளாகும். முள்ளம், ஏரி பாசன கால்வாய்களில் மீன் பிடிக்க அமைக்கப்படும் நீர்த்தேக்கும் அமைப்பு. இவை போன்ற நீர் ஆதாரங்கள் அமைப்புகளைப் போல வேறு பலவும் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. மேற்குறித்த நீர் ஆதார அமைப்புகள் மறைந்திருக்கவும் வாய்ப்புண்டு. அதாவது இயற்கையாகவும் செயற்கையாகவும் உருவாக்கப்பட்ட நீர் ஆதார அமைப்புகளை பயன்படுத்தவும் பராமரிக்கவும் நீர் மேலாண்மை சமூகத்தால் மட்டுமே செய்திருக்க முடியும். வேளாண்மை தொழிலோடு பிணைந்திருந்த வேளாண் உழவு தொழில் மரபினரின் ஒரு பகுதியினரே நீர் மேலாண்மையை ஒரு தொழிலாகவும் செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது வேளாண்மை உழவு தொழிலின் மிக முக்கியமான அங்கமாகவும் ஆதாரமாகவும் நீர் மேலாண்மையை இருந்திருக்கிறது. வேளாண்மையோடும் அதன் வாழ்வியலோடும் பிணைந்த நீர் சமூகமும்
ஒன்று இருந்திருக்கிறது. இந்த நீர் சமூகம்தான் நீர் மேலாண்மையை நிர்வகித்து வந்திருக்கிறது. மழை பொழிந்து ஓடும் நீரை நீர் ஆதார அமைப்புகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை சேமித்து வைத்து விளைநிலங்கள் வரை கொண்டு சேர்ப்பதுதான் நீர் சமூகத்தின் பணியாக இருந்திருக்கிறது. இது மிக சாதாரண பணியல்ல. அதற்கு நிறைய தொழில்நுட்பமும் அறிவும் உழைப்பும் தேவை. அவையெல்லாம் அந்த நீர் சமூகத்தினம்தான் நிரம்பி கிடக்கிறது. நீர் மேலாண்மையை திறம்பட மேற்கொண்டிருந்த நீர் சமூகம் பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆற்று நீரை அடுத்தடுத்த ஏரியனும் நிலைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து பங்கிட்டு கொடுக்கும் பொறுப்பை ஆண்ட நீர் மேலாண்மை தொழில் பிரிவினர் நீராணிக்கர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து சேர்த்து அந்த நீரை கட்டி வைத்து காத்ததால் அவர்களுக்கு நீர்க்கட்டியார் என்று பெயர். இவர்கள்தான் அந்த ஏரிக்கான முழு பொறுப்பையும் கொண்டவர்கள். ஏரியில் மீன்பிடிப்பது, பரிசல் இயக்குவது, நீர் குறைவாக உள்ள கோடை காலங்களில் ஏரி நிலத்தின் தற்காலிக பயிர் செய்வது என ஏரி நிலைக்குள் நடந்த எந்த ஒரு நிகழ்வும் நீர்க்கட்டியார் அனுமதி இருந்ததாக வேண்டும். ஏரி நீரின் பாதுகாப்பு அதன் கரையில்தான் இருக்கிறது. அந்த கரை உடைப்பு எடுத்தால் அது தானும் அழிந்து ஏரி பாசனம் பெறும் வயல்களையும் பெரும் மக்களையும் வாழ்விடங்களையும் அழித்துவிடும். ஆகையால் தான் ஏரியின் கரை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அத்தகைய ஏரியின் கரையை எப்போதும் வலுவாக வைத்திருக்க வேண்டும். நீர் ஆதார அமைப்புகளின் கரை வேலைகளை பார்த்ததால் கரையாரர் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் ஏரிக்கரைக்கு முழு பொறுப்பு ஆவார்கள். ஒரு சமூகத்தின் பொருளாதார வளம் வேளாண்மையோடு தொடர்புடையது. ஏரிகள் வேளாண் பாசனத்திற்காகவே உருவாக்கப்பட்டவை. எதிரிகளால் வேளாண் பொருளாதார சீர்குலைவுகள் நடந்திருக்க வாய்ப்புண்டு. எதிரிகளிடமிருந்து ஏரிகளையும் இதர நீர்நிலைகளையும் எந்த காரணத்தினால் குளத்து காப்பாளர்கள் எனவும் குறிக்கப்படுகிறார்கள். நீர்நிலைகளுக்கு தேவையின்றி வளர்ந்த செடி கொடிகள் பாசிகள் போன்றவற்றை அழித்து தூய்மைப்படுத்தி வயல் பள்ளங்களில் வேளாண்மைக்கு நீர் திறந்துவிட்டதால் குளத்து பள்ளர்கள் எனவும் குறிக்கப்படுகிறார்கள். ஏரியிலிருந்து திறந்துவிடும் நீரை வாய்க்கால் வெட்டி கொண்டு வந்தமையால் நீர் வெட்டியார் எனவும், நீரை வயல் வரை கொண்டு பாய்ச்சதால் நீர் பாய்ச்சியார் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள்தான் வயல்களுக்கான நீரை கண்காணித்தவர்கள். நீர் ஆதார அமைப்புகளிலிருந்து நீரை திறந்து விடுவதற்காக அவற்றில் மதகு, மடை, குமிழி, தும்பு போன்ற அமைப்புகள் இருக்கும். வேளாண் பாசனத்திற்காக இந்த மடைகளை திறந்து விடுவதால் மடையர்கள் எனவும் மடை குடும்பர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நீர்நிலைகளிலிருந்து நீரை வெளியேற்றுவதில் மதகுகளுக்கும் மடைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மதகுகள் வழியாக வேண்டிய அளவு நீரை வெளியேற்ற முடியும், நீரை கட்டுப்படுத்தவும் முடியும். ஆனால் மடை என்பது அடிப்படை அல்ல. மடையை திறந்துவிட்டால் முழு அளவில் நீர் பீரித்து கொண்டு வெளியேறும். அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. மடைகள் அமைக்கப்பட்ட நீர்நிலைகள் மடைகளை கையாண்டால்தான் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு வருகின்ற மழை நீர் வெறும் நீரை மட்டும் கொண்டு வருவதில்லை. கூடவே வண்டல் மண்ணையும் சேரும் சகதிகளையும் சேர்த்தே கொண்டு வரும். இவை அதிகம் சேர்ந்ததால் நீர்நிலைகள் திறந்து போகும் வாய்ப்பு உண்டு. இதனால் மடைகளும் மதகுகளும் அடைத்து கொள்ளும். இந்த வண்டல் மண்ணையும் சேரையும் ஏரியிலிருந்து வெளியேற்ற குமிழி என்னும் ஒரு தொழில்நுட்பத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். ஏரி நீரை வெளியேற்றும் ஒரு அமைப்பு தான் அது. குமிழியானது ஏரியின் தரைத்தளத்திலிருந்து மதகுகளில் இருந்து சற்றே குறைய 300 அடி தொலைவில் ஏரியின் உட்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஏரியில் அதிகமான மண்டலும் சகதியும் சேரும்போதுதான் இந்த குமிழியின் திறந்து விடுவார். அது வெளியேறி ஏரிக்கு வெளியே உள்ள பாசன கால்வாயில் சேர்ந்துவிடும். இதனால் ஏரியின் தளத்தில் சேர்ந்த வண்டல் மண் வெளியேற்றப்படுவதால் அதன் பாசன பயிர்களுக்கும் நல்ல உரம் கிடைத்து விடுகிறது. நீர்நிலைகளிலும் பயன்படுத்திய தூர்வாரும் தொழில்நுட்பம்தான் இது. நீர்நிலைகளில் குமிழிகள் அமைத்துள்ள தூர்வாரி வயல் பள்ளங்களில் நீர் பகிர்ந்தால் குமிழிப்பள்ளர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். மேற்குறித்த நீர் சமூகத்திடம் நீர் ஆதாரங்களையும் வேளாண்மை செய்யும் நுட்பங்கள் அறிவு மட்டுமல்ல, அத்தகைய நீர் ஆதாரங்களை புதிதாக உருவாக்கும் அறிவும் நுட்பமும் உழைப்பும் கூடவே இருந்திருக்கிறது. மண்ணின் வகை, நிலத்தின் அமைப்பும் இருப்பிடமும் பாசனமும் பெரும் விளைநிலங்களின் பரப்பளவும் மழைநீர் வரத்து போன்றவைகளை கணக்கில் கொண்டே நீர்நிலைகளின் கொள்ளளவை நிர்ணயித்திருக்கிறார்கள். விளைவிக்கப்பட்டிருக்கும் நிலங்களுக்கும் மக்கள் இதர தேவைகளுக்கும் நீர் திறந்துவிட வேண்டியதன் அளவு, அதற்கேற்ப மதகுகளையும் மடைகளையும் அமைத்தல், அவற்றிலிருந்து நீர் வெளியேறுவது எவ்வளவு, எல்லா மடைகளையும் திறந்தால் எவ்வளவு நீரை வெளியேற்ற முடியும் போன்ற எல்லா நுட்பங்களையும் திட்டமிட்டுத்தான் நீர்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்படியாக நீர்நிலையை உருவாக்குவதிலும் நீர்நிலைகளை மேலாண்மை செய்வதிலும் நீர் சமூகத்தின் அறிவும் உழைப்பும் மட்டும் இருந்திருக்கவில்லை, கூடவே நீர் சமூகத்தின் தியாகமும் உள்ளடக்கியிருக்கிறது. மழை காலங்களில் மழை நீர் பெருக்கெடுத்து வரும்போதும், நீர்நிலைகளுடைய நீர் நிறைந்திருக்கும் போதும், கரைகள் உடையக்கூடிய அபாயங்கள் இருக்கும் போதும், நீரை முழுவதுமாக வெளியேற்ற வேண்டிய நிலை வரும்போதும், மதகுகள் மடகுகள் வழியாக நீரை திறந்து விடும் போதும் உயிரை பணயம் வைத்து அவற்றை செய்திட வேண்டும். நீர் நிரம்பி
நிரம்பியிருக்கும் நீர்நிலைக்குள் மூழ்கி அடியாழத்தில் இருக்கும் மடையை திறக்கும் பொழுது உயிரே போகவும் கூட கூடும். அந்த தியாகத்தையும் நீர் சமூகமே செய்திருக்கிறது. அவ்வாறு உயிர் நீத்த நீர் சமூகத்தின் உயிர் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் நீர்நிலை கரைகளில் நடுகள் நட்டு வழிபாடு செய்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. உயிர் தியாகம் செய்த நீர் சமூகத்தின் குடும்பங்களுக்கு நிலக்குடைகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களில் நிரம்பி இருக்கும் நீர்நிலைகள் கோடையில் வற்றி போகக்கூடும். நீர் வற்றிய காலங்களில் மட்டுமே நீர் நிலையங்களை தூர்வாரியும் ஆழப்படுத்தியும் கரைகளை பலப்படுத்தியும் நீர்வரத்து பகுதிகளை தூர்வாரியும் பராமரிப்பு செய்யும் பணிகளை மேற்கொள்ள முடியும். இதனை குடிமராமத்து என்பர். அதாவது நீர் ஆதார நிலைகளை வேளாண்மை தொழிலுக்கு பயன்படுத்தும் உழவு குடிகளுக்கும் வேளாண்மை தொழிலுக்கும் துணையாக இருக்கும் இதர குடிகளுக்கும் நீர்நிலைகளை பிற தேவையின் பொருட்பட்டு பயன்படுத்தப்படும் மற்ற குடிகளுக்கும் நீர் சமூகத்துடன் சேர்த்து நீர்நிலையை பாதுகாத்து பராமரித்து கொள்ளும் முறையை குடிமராமத்து பணியாகும். இப்பணிகள் மழை இல்லாத கோடை காலத்திற்கு பிறகே மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள மழை காலத்தை எதிர்நோக்கியும் நீர்வரத்தை எதிர்பார்த்தபடியும் நீர்நிலைகள் யாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்த புனரமைப்பு பணிகளால் நீரை அறுவடை செய்ய காத்திருப்போர் குடிகள் யாவரும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெய்த மழையினால் ஆறுகளின் புது வெள்ளம் பெருகி வந்திருக்கிறது. ஆடி மாத காலங்களில் தமிழகத்தில் பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது. அதனை ஆற்றுப்பெருக்கு என குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆற்றுப்பெருக்கும் வரும் மாதத்தையே ஆடி பெருக்கு என்று அழைத்திருக்கிறார்கள். மழை நீரையும் ஆற்று நீரையும் நீர் ஆதார நிலைகளுக்கு கொண்டு சேர்த்து முதலில் நீரை அறுவடை செய்த நீரை கொண்டு வேளாண்மைக்கு உழவு தொழிலுக்கு தயாராகி இருக்கிறது. நீர் சமூகமும் உள்ளிட்ட உழவு குடிகளும் அதனை துணைக்குடிகளும் குடி மராமத்து பணிகளின் நீர் சமூகத்தின் பெருந்துணையோடு வேளாண் உற்பத்தியில் தலைக்குடியும் அதற்கு துணையான 18 குடிகளும் கூடி செயலாற்றியதால் தான் உழைத்து முடிந்ததால் நீருடை அறுவடை செய்வதற்கு பயிர் விளைவிப்புக்கான உற்பத்தி செயல்பாட்டின் முன் தயாரிப்புக்குமான ஆற்று நீரை வரவேற்க உழவு குடிகளும் அதன் துணைக்குடிகளும் ஆற்றங்கரையில் களிப்புடன் கூடியிருக்கிறார்கள். நீர் அறுவடைக்கான இந்த கூடுகையை ஆற்றுப்பெருக்கும் ஆடிப்பெருக்கத்திற்குமான உற்பத்தி பண்பாடாய் நிகழ்ந்து வடிவம் பெற்றிருக்கிறது. இந்த நிலம் நீர் உழைப்பு உற்பத்தி சார்ந்த அறிவு உணவளிக்கும் ஈகை பண்பு போன்றவற்றால் உடலியல் திறனாலும் உளவியல் ஈடுபட்டாலும் உணவு உற்பத்தி பண்பாட்டாலும் தமக்கென வாழ்வில் பண்புகளை வகுத்து கொண்ட வேளாண்குடிகள் நீர் சமூகத்தின் பேரு உதவியோடு தமது உற்பத்தி செயல்பாடுகளுக்குள் ஒன்றாக நீரை அறுவடை செய்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் நீர் அறுவடை கழிப்பின் வெளிப்பாடுதான் ஆடிப்பெருக்கின் கூடுகை அமைந்திருக்கிறது. ஆடி மாதத்து ஆற்றுப்பெருக்கை வைத்த உழவர்கள் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதைப்போர் ஆடிப்பட்டம் தேடி விதைக்க ஆற்றின் புது வெள்ளத்தை வேளாண்குடிகள் மகிழ்வுடன் அறுவடை செய்து வரவேற்கும் பண்பாட்டியல் நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கின் கூடுகை. வேளாண்மை சார்ந்த பண்பாட்டு கூடல் விழாவாகத்தான் ஆடிப்பெருக்கு இருந்திருக்கிறது. வேளாண் குடியும் வேளாண் தொழில் சார்ந்த குடியும் என 18 குடிகள் ஒன்றாக கூடிய நிகழ்வுதான் என்பதாலே ஆற்றுப்பெருக்கை ஆடி 18ஆம் பெருக்கு என்று குறித்திருக்கிறார்கள். வேளாண்மை உழவு தொழிலுக்கு உயிராக இருக்கும் நீர் ஆதார நிலைகள் மீதான நீர் மேலாண்மை தொழிலும் அறிவும் உழைப்புமே வேளாண்மை உழவு தொழிலுக்கு அடிப்படையாகும். நீர் மேலாண்மையாகும் பயிர் மேலாண்மையாகும் ஒருங்கே பிணைந்திருக்கும் அறிவையும் உழைப்பையும் ஈகை பண்பையும் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வேளாண்மையின் உழவு தொழில் மரபினரின் ஒரு பிரிவினரே நீர் மேலாண்மை சமூகமாகவும் இருந்திருக்கிறார்கள். அத்தகைய நீர் மேலாண்மை சமூகத்தை குறித்து ஆராய்ந்த ஆய்வறிஞர்களின் கருத்து குறிப்பிடத்தக்கது. அது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மழை நீர் சேகரிப்பு என்பது இந்தியாவின் மிக பழமையான கிமு 4500ஆம் ஆண்டு வாக்கில் தார் மற்றும் ராஜஸ்தான் பாலைவனங்களில் உருவாக்கப்பட்ட மகத்தான நீர்த்தேக்க திட்டங்களை மழைநீரை தேக்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பசுமை பிரதேசங்களை ஒட்டிய பல எளிய வடிவிலான நீர்த்தேக்க திட்டங்கள் வளர்ந்து வந்திருக்கிறது. ஓடி வரும் வெள்ளத்தை தேக்கி வைத்து பராமரிப்பதோடு புயல் மழை வெள்ளம் நிலத்தடி நீரோட்டம் நிலத்துக்கு அடியில் இருக்கும் ஆறுகள் ஆகியவற்றை அறிந்து அதை வெகு சிறப்பாக பயன்படுத்திய பள்ளர்கள் நீர் மேலாளர்கள் பல ஆயிரம் வருடங்களாக மிகுந்த மரியாதை செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆற்றுக்காலாடியார் மடைவாரியார் நீராணிக்கர் நீர்க்கட்டியர் என்னும் பல்வேறு பள்ளர் பிரிவுகள் வழக்கில் இருந்து வருகிறது. இந்த நீர் மேலாண்மை என்பது இந்தியாவை பொறுத்தவரை மிக பழமையான தொழில்நுட்பமாகும். அதுவே இந்தியாவின் முக்கிய அடையாளமாகும் கலாச்சார வடிவமாகும். இத்தகைய தொழில்நுட்பம் இல்லை எனில் இந்தியா என்ற பிரதேசம் இருந்திருக்காது. இந்தியாவின் நீர் மேலாண்மையை வேத காலத்துக்கு முந்தியது. காரணம், தார் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள நீர்த்தேக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் ஹராப்பா நகரத்திற்கும் கிமு 2600க்கு முந்தியது. வீட்டுக்கூரை வெட்டவெளி கிணற்று பாசனம் ஆற்று வெள்ளம் என வியக்கத்தக்க வகையில் பாசனத்துக்கும் புழக்கத்துக்குமான நீரையும் பராமரித்து வந்துள்ளனர். நீர் மேலாண்மையாளர்களான பல்லர்களே இந்த பெருமைக்கு புகழுக்கும் உடையவர்களாக இருக்கிறார்கள். பல்லர்கள் தாங்கள் வாழும் இடத்திற்கு தகுந்தாற்போல் தமது திறமைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
பல்லர்கள் உலகில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் படித்து இந்த நீர் மேலாண்மையின் நுட்பத்தையும் கற்கவில்லை. தலைமுறையாக நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தையும் கற்று அதை செழுமைப்படுத்தியும் தாங்கள் கற்றதை தங்கள் தலைமுறைக்கும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார்கள். வரலாற்றில் எப்போதெல்லாம் தண்ணீருக்கான தேவையும் அந்த தண்ணீருக்கான வாழ்வாதாரமும் இக்கட்டான சூழலில் மக்களின் வாழ்வை பாதிக்கும் உள்ளதோ அப்பொழுதெல்லாம் பல்லர்களின் புத்தி கூர்மையும் அவர்களின் புதிதான நீர் மேலாண்மை உத்திகளும் தான் மக்களை காத்து உள்ளது என்பதை நுணுக்கி ஆராய்ந்தால் அறியலாம். மக்களுக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதும் அதற்கான சிந்திக்கும் திறனும் இந்த சமூகத்திற்கும் கொடையை அளித்த மதிப்புமிக்க இந்த பல்லர் சமூகம் போற்றுதலுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இன்று இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் என்பது வரலாற்றுக்கும் இந்தியாவில் இருந்து வந்ததன் தொடர்ச்சியாகும். இந்த தொழில்நுட்பங்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்தியாவின் பல மாகாணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை அந்த இடத்திற்கு தகுந்தவாறு அமைக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் அறியலாம். ஆற்று வெள்ளம், மழை பெய்து போகும் காலம், மழை பொய்த்து போகும் காலம், ஆற்றிலிருந்து நீரை சேகரித்தல், நிலத்தடி ஊற்று நீரை சேகரித்தல், நீராவி ஆகாத அளவுக்கு கிணற்று வெட்டி அதை தினசரி உபயோகிக்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்துதல், இப்படியாக மழை நீரை சேகரித்து அதை முறையாக பராமரிக்க நினைக்கும் எவரும் மதிப்புமிக்க பல்லர் சமூகத்தின் நீர் மேலாண்மை கலையையும் வழிமுறைகளையும் மதித்தும் பின்பற்றவும் வேண்டும் என இந்தியாவில் நீர் மேலாண்மை குறித்து ஆராய்ந்த ஹேசு ஷெகாவத் தமிழ் சமூகத்தில் இருந்த நீர் மேலாண்மை சமூகத்தை பற்றிய ஒரு மதிப்பீட்டை தந்திருக்கிறார். நிலத்தையும் நீரையும் வெகு காலமாக திறன்பட மேலாண்மை செய்து வந்த வேளாண் தொழில் மரபிலான அந்த சமூகத்திடமிருந்துதான் நிலமும் நீரும் பறிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் தொழில் மரபினராக மதிக்கப்பட்டு வந்த அந்த சமூகம்தான் அதிகாரத்தாலும் சூழ்ச்சியாலும் வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சமூகம் ஒடுக்கப்பட்டதனால்தான் நீர் ஆதார நிலைகளும் அழிவுக்கும் சிதைவுக்கும் சுரண்டலுக்கும் உள்ளாகி வீழ்ந்து கிடக்கிறது. அதனால்தான் ஆடி மாதத்தில் வேடிக்கை மட்டுமே பார்க்கும் கேளிக்கை கூடலாகவும் ஆன்மீகமயமாக்கி வெறும் சடங்காய் கூடுவதுமாக ஒருபுறம் ஆக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஆறுகளும் விளைநிலங்களும் பால் நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சமூகம் வஞ்சிக்கப்பட்டால் நீரும் நிலமும் சேர்ந்தே வஞ்சிக்கப்படும் என்பதை வரலாறாக உணர்த்தியிருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் இந்த வேளாண் மரபின் தமிழ் அடையாளம் என்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுப்பில் நமது கடையறு டிவியில் இந்த ஆடி 18 இந்த ஆடி மாத ஒரு சிறப்பையும் நாம் நமது கடையறு டிவியில் இந்த பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கிறோம். இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நீர் நில மேலாண்மையை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை வளப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நமது பாரத தேசத்தில் மிக முக்கியமான இந்த பணியில் நாம் அனைவரும் சாதி மதம் இனம் கடந்து ஒற்றுமையாக நமது பாரத தேசம் மனிதநேயத்திற்கு முன் உதாரணமாக உலக நாடுகளில் மனிதநேயத்திற்கு முன் உதாரணமாக நமது பாரத தேசம் இருக்கும் என்பதை நாம் முன் உதாரணமாக இருப்பதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் மனிதநேயத்துடன் இருந்து இந்த நீர்வளம் நிலவளம் காத்திட அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து நமது இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இன்று ஆடி மாதம் துவங்கி இருக்கிறது.